வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் 10 நாள் பயணமாக இன்று வெளிநாடு செல்கிறார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் தொடர்ச்சியாக ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் என தகவல். திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்பு. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதே இலக்கு என்று மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க பாஜகவை ஆட்சியிலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்று திருமாவளவன் பேச்சு. சனாதனத்தை வீழ்த்துவோம், இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்றும் மாநாட்டில் முழக்கம். இந்து மதத்தில் சனாதனம் என்று சொன்னாலே போராட்டம் நடத்துகிறார்கள் என்று லால் சலாம் பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. தனது தந்தை சங்கி இல்லை என்று மகள் ஐஸ்வர்யா பேசியதை கேட்டு கண் கலங்கிய ரஜினி. இளையராஜாவின் மகள் மறைந்த பவதாரணி உடலுக்கு அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலகினர் கண்ணீர் அஞ்சலி. தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் இன்று இறுதி சடங்கு. தாய் மற்றும் பாட்டி நினைவிடம் அருகே உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. திருச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு சொந்த ஊர் திரும்பிய 3 பேர் உயிரிழப்பு. குடியரசு தினத்தையொட்டி டெல்லியில் தேநீர் விருந்து அளித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பிரதமர் மோடி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்பு. லண்டனில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இங்கிலாந்து மன்னர் சார்லஸுக்கு சிகிச்சை. மன்னர் நலமுடன் இருப்பதாக ராணி கமிலா தகவல். இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையேயான முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி. இந்திய அணி 175 ரன்கள் முன்னிலை. அரை சதம் அடித்த KL ராகுல், ஜடேஜா. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வெளிநாடு புறப்பட்டு செல்கிறார். சென்னையில் சமீபத்தில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் 6.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஸ்டாலின் 10 நாள் பயணமாக இன்று வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து துபாய் சென்று அங்கிருந்து ஸ்பெயின் நாட்டுக்கு முதல்வர் செல்கிறார். பல்வேறு தொழில் நிறுவனங்களை நேரில் பார்வையிடவுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தொழிலதிபர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு February 7 அல்லது 8 தேதிக்கு பின்னர் முதலமைச்சர் சென்னை திரும்புவார் என தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு தினத்தையொட்டி டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேநீர் விருந்து வைத்தார். இதில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கலந்து கொண்டனர். மேலும் மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகளும் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டனர். இதேபோல் குடியரசு தினத்தையொட்டி சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவி தலைமையில் நடந்த தேநீர் விருந்தில் மத்திய அமைச்சர் எல். முருகன், தமிழ்நாடு அமைச்சர்கள் ரகுபதி, தங்கம் தென்னரசு, தாமோ அன்பரசன், மா. சுப்பிரமணியன் மற்றும் சேகர் பாபு ஆகியோர் பங்கேற்றனர். அதிமுக சார்பில் ஜெயக்குமார், பாலகங்கா, பாமக சார்பில் GK மணி, பாஜக சார்பில் வானதி சீனிவாசன், கருநாகராஜன், தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, உள்துறை செயலாளர் அமுதா, DGP சங்கர் ஜிவால் உட்பட பலர் பங்கேற்றனர். விழாவில் பள்ளி, கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து குடியரசு தின அணிவகுப்பில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் முதல் 3 இடம் பிடித்த தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை ஊர்திகளுக்கு ஆளுநர் RN ரவி விருதுகளை வழங்கினார். இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாமல் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் புறக்கணித்தன. குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், MLAக்கள், தலைமைச் செயலாளர், DGP உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேநீர் விருந்து அளித்தார். இதனிடையே ஆளுநர் மாளிகை பாஜக அலுவலகம் போல் செயல்படுவதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சியினர் தேநீர் விருந்தை புறக்கணித்தனர். திருச்சி சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தலைமையில் தேர்தல் அரசியல், வெள்ளி விழா, திருமாவளவன் அகவை 60 மணி விழா, இந்தியா கூட்டணி தேர்தல் வெற்றி, கால்கோள் விழா என முப்பெரும் விழாவாக மாநாடு நடத்தப்பட்டது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின், திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் D. ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் சீதாராம் யெச்சூரி உட்பட இந்தியா கூட்டணியின் தமிழக தலைவர்கள் கலந்து கொண்டனர். முப்பெரும் விழாவில் 33 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் பாஜக தோற்கடிக்கப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் பாஜக என்பது பூஜ்ஜியம்.
அதனால தமிழ்நாட்டில் பாஜகவை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக வீழ்த்தினா போதாது, அகில இந்தியா முழுக்க பாஜகவை வீழ்த்தணும். அதுக்கான அடித்தளம் தான் இந்தியா கூட்டணி. பாஜகன்னு சொல்றதால இது தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு எதிரான கூட்டணின்னு சுருக்கிட முடியாது. இந்தியாவோட ஜனநாயகத்தை, மக்களாட்சியை, மதச்சார்பின்மையை, பன்முகத்தன்மையை, ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது. இதுதான் நம்முடைய இலக்கு. திருச்சி மாநாட்டில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், நாட்டில் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து வந்திருப்பதாகவும், இதனால் பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றும் கூறினார். நாங்கள் ராமர் மீதான பக்தியை எதிர்க்கவில்லை, ராமர் பெயரில் செய்யப்படும் அரசியலைதான் எதிர்க்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஜெயராம் என கூறி வட இந்தியர்களை பாஜகவால் ஏமாற்றிவிட முடியும் என்றும், ஆனால் தென்னிந்தியாவில் அவர்களின் பிரச்சாரம் ஈடுபடாது என்றும் திருமாவளவன் கூறினார். இளையராஜாவின் மகள் மறைந்த பவதாரிணியின் உடலுக்கு அரசியல் கட்சியினர், திரையுலகினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். சென்னை டி நகரில் உள்ள இளையராஜாவின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பவதாரணியின் உடலுக்கு துணை சபாநாயகர் பிச்சாண்டி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் நடிகர்கள் சிவக்குமார், பாக்யராஜ், விஷால், கார்த்தி, சிம்பு, ஜீவா, இயக்குநர்கள் மணிரத்னம், வெற்றிமாறன், பேரரசு, ராம், இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் உள்ளிட்ட திரையுலகினர் பலரும் பவதாரணி உடலுக்கு தங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்தினர். சென்னையில் இறுதி அஞ்சலிக்கு பின் பவதாரணியின் உடல் இளையராஜாவின் சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டது. லோயர் கேம்ப் பகுதியில் உள்ள தனது தாய் மற்றும் பாட்டியின் நினைவிடம் அருகே பவதாரணியின் உடல் இன்று இறுதி சடங்குகளுடன் அடக்கம் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. குடியரசு தினத்தையொட்டி மீனம்பாக்கம் விமான நிலைய முனையங்கள் முன் வாகனங்களை நிறுத்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. முக்கிய பிரமுகர்கள் வாகனங்கள் போர்டிகோ முன் நிறுத்த அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இலங்கையிலிருந்து சகோதரி பவதாரணியின் உடலுக்கு சென்னை வந்த இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவை அழைத்து செல்ல அவரது கார் விமான நிலையத்தில் வருகை பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்தது. இதை கண்ட கார் நிறுத்துமிட ஒப்பந்த ஊழியர்கள் யாருடையது என தெரியாமல் காரின் சக்கரத்தில் பூட்டு போட்டு விட்டு சென்றனர். விமான நிலைய சோதனைகளை முடித்துக் கொண்டு உடலை பெற யுவன் சங்கர் ராஜா காரில் ஏறியுள்ளார். அப்போது காரில் பூட்டு போட்டு இருப்பதை கண்டதும் அங்கிருந்து அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். உடனே தனியார் நிறுவன ஊழியர்களை வரவழைத்து காரில் போடப்பட்டிருந்த பூட்டை திறந்தனர். பின்னர் கார் புறப்பட்டு சென்றது. இதனால் விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குநர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், தனது படத்தில் நடிக்க சில கதாநாயகர்கள் தயங்கியதாகவும் அதன் பிறகே தனது தந்தையை சிறப்பு தோற்றத்தில் நடிக்க அழைத்ததாகவும் தெரிவித்தார். மேலும் தனது தந்தையை சமீபத்தில் பலர் சங்கி என கூறுவதை கேட்டால் கோபம் வருவதாகவும், உண்மையில் அவர் சங்கி இல்லை என்றும் உருக்கத்துடன் பேசினார். மேலும் ரஜினி சங்கியாக இருந்தால் லால் சலாம் படத்தில் நடித்திருக்க மாட்டார் என்றும், மனிதநேயம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். மகளின் பேச்சை கேட்ட ரஜினிகாந்த் திடீரென கண் கலங்கியது ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்தது. லால் சலாம் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், தமது கதாபாத்திரத்தில் நடிக்க யாரும் முன்வராததால் தானாகவே படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார். பிற மதங்களைப் பற்றி எடுத்து சொல்ல ஸ்தாபர்கள் உள்ளதாகவும், இந்து மதத்தில் ஸ்தாபர்கள் இல்லை என்றும் குறிப்பிட்ட ரஜினி, இந்து மதத்தில் சனாதனம் என்று சொன்னாலே போராட்டம்தான் செய்கிறார்கள் என்று விமர்சித்தார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவிடத்தில் நடிகர் சிம்பு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து சாலிகிராமத்தில் உள்ள அவர்களது வீட்டிற்கு சென்ற சிம்பு விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகியோருக்கு நடிகர் சிம்பு ஆறுதல் தெரிவித்தார். சென்னை மணலியில் உள்ள டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குடியரசு தின விழா நடைபெற்றது. இதில் நடிகர் ராமராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். பின்பு பள்ளி மாணவர்களிடையே உரையாடிய நடிகர் ராமராஜன், திறம்பட செயலாற்றும் பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். சென்னை பெருங்குடியில் குடிநீர் சேமிப்பு தொட்டி குழாய் உடைந்து வெடிப்பு ஏற்பட்டதால் அடுக்குமாடி குடியிருப்பின் தரைத்தளத்தில் தண்ணீர் புகுந்தது. மழைநீர் வடிகால் பணியின் போது அருகிலுள்ள குழாயின் மீது பட்டு உடைந்ததால் நீர் வெளியேறியதாக கூறப்படுகிறது. மேலும் அப்பகுதியிலிருந்து மின்கம்பம் தண்ணீரின் தாக்கத்தினால் சாய்ந்து கிடந்தது. இதனால் 4 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு கார் சேதமடைந்துள்ள நிலையில் போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
கடலூர் மாவட்டம் மங்களூர் கிராமத்தில் உள்ள ஏரியில் இளைஞர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் விரித்த வலையில் ராட்சத மலைப்பாம்பு ஒன்று சிக்கியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் ஓட்டம் பிடித்தனர். இதையறிந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் மலைப்பாம்பை பார்ப்பதற்காக ஏரியின் அருகில் திரண்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வலையில் சிக்கியிருந்த 10 அடி நீள மலைப்பாம்பை மீட்டு பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு சென்றுவிட்டனர். சேலத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாசிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் மனைவி, மகன் மற்றும் மகளுடன் வசித்து வந்துள்ளார். வெங்கடேசனின் மனைவி நிர்மலா வெளியே சென்று வீட்டிற்கு திரும்பியதாக கூறப்படும் நிலையில் கணவர், மகன், மகள் ஆகிய மூவரும் சடலமாக கிடந்ததாக கூறப்படுகிறது. மகள் கழுத்தில் காயத்துடனும் கணவர், மகன் இருவரும் தூக்கிட்ட நிலையிலும் இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து விரைந்த போலீசார் மூவரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் நிர்மலாவிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் தேரை சுற்றி 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஃபைபர் கண்ணாடி கூண்டு அமைக்கும் பணிகள் நிறைவடைந்தன. பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோவில் தேர் நிறுத்தப்பட்டு தகரங்களால் மறைக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் பிற நேரங்களிலும் பக்தர்கள் தேரை காணும் வகையில் அதனை சுற்றி ஃபைபர் கண்ணாடி கூண்டு அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. தற்போது அப்பணிகள் முடிவடைந்து ஃபைபர் கண்ணாடி கூண்டுக்குள் தேர் காட்சியளிப்பதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்ட போது பஞ்சாயத்து தலைவி சோமவா என்பவர் தேசிய கொடியை ஏற்றியுள்ளார். அப்போது அங்கிருந்த ஒருவர் திடீரென வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட முயன்றபோது எதிர்பாரா விதமாக சோமாவாவின் காலில் குண்டு பாய்ந்ததால் அவர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விசாரணையில் கன்னட அமைப்பு பிரமுகர் மல்லு கின்னி என்பவர் துப்பாக்கியால் சுட்டது தெரியவந்த நிலையில் தப்பியோடி அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் லண்டனில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக பக்கிங்காம் அரண்மனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி மன்னர் சார்லஸ் தனது மனைவி ராணி கமிலாவுடன் காரில் புறப்பட்டு மருத்துவமனைக்கு சென்றார். மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு மன்னர் சார்லஸ் நலமுடன் இருப்பதாகவும் ஒருநாள் மருத்துவ ஓய்வுக்கு பின்னர் மன்னர் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார் என்றும் ராணி கமிலா தெரிவித்துள்ளார். மன்னர் சார்லஸ் சிகிச்சை பெற்ற அதே மருத்துவமனையில் கடந்த வாரம் வேல்ஸ் இளவரசி கேத்ரீனுக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லமான வெள்ளை மாளிகை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிவப்பு நிற மர்ம காரால் வாஷிங்டன் நகரில் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் உள்ள சாலைகளை மூடி பொதுமக்கள் செல்ல தடை விதித்த போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். பின்னர் அனாதையாக நின்ற மர்ம காரை போலீசார் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். அந்த மர்ம கார் யாருடையது, எதற்காக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டது என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இங்கிலாந்துக்கு எதிராக ஐதராபாத்தில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 175 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. இரண்டாம் நாள் ஆட்ட முடிவில் இந்தியா 7 விக்கெட் இழப்புக்கு 421 ரன்கள் சேர்த்துள்ளது. இரண்டாம் நாள் ஆட்டத்தில் KL ராகுல் சிறப்பாக விளையாடி 86 ரன்கள் எடுத்தார். பரத் 41 ரன்களும் ஸ்ரேயாஸ் ஐயர் 35 ரன்களும் சேர்த்தனர். அரை சதம் அடித்த ஜடேஜா 81 ரன்களுடன் அக்சர் பட்டேல் 35 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். மூன்றாம் நாள் இன்று நடைபெறும் நிலையில் முதல் இன்னிங்ஸில் 175 ரன்கள் முன்னிலை பெற்று இந்திய அணி வலுவான நிலையில் உள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு ரஷ்யாவை சேர்ந்த முன்னணி வீரர் டேனில் மெத்வதேவ் முன்னேறியுள்ளார். மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற பரபரப்பான ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தில் ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை 5-7, 3-6, 7-6, 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் போராடி வீழ்த்தி மெத்வதேவ் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இத்தாலி இளம் வீரர் யானிக் சின்னருடன் சாம்பியன் பட்டத்துக்காக மெத்வதேவ் பலப்பரீட்சை நடத்தவுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் 10 நாள் பயணமாக இன்று வெளிநாடு செல்கிறார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் தொடர்ச்சியாக ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் என தகவல். திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்பு. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதே இலக்கு என்று மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க பாஜகவை ஆட்சியிலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்று திருமாவளவன் பேச்சு. சனாதனத்தை வீழ்த்துவோம், இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்றும் மாநாட்டில் முழக்கம். இந்து மதத்தில் சனாதனம் என்று சொன்னாலே போராட்டம் நடத்துகிறார்கள் என்று லால் சலாம் பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. தனது தந்தை சங்கி இல்லை என்று மகள் ஐஸ்வர்யா பேசியதை கேட்டு கண் கலங்கிய ரஜினி.
இளையராஜாவின் மகள் மறைந்த பவதாரணி உடலுக்கு அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலகினர் கண்ணீர் அஞ்சலி. தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் இன்று இறுதி சடங்கு. தாய் மற்றும் பாட்டி நினைவிடம் அருகே உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. திருச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு சொந்த ஊர் திரும்பிய 3 பேர் உயிரிழப்பு. குடியரசு தினத்தையொட்டி டெல்லியில் தேநீர் விருந்து அளித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பிரதமர் மோடி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்பு. லண்டனில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இங்கிலாந்து மன்னர் சார்லஸுக்கு சிகிச்சை. மன்னர் நலமுடன் இருப்பதாக ராணி கமிலா தகவல். இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையேயான முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி. இந்திய அணி 175 ரன்கள் முன்னிலை. அரை சதம் அடித்த KL ராகுல், ஜடேஜா. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.